செய்திகள். களம் குரல் செய்திகள் வாசிப்பது கீதா. கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் இரத்த தான முகாம் திருச்சி தெற்கு மாவட்ட கழகம் சார்பாக நடைபெற்றது. DCM 48 என்ற தலைப்பில் தமிழக துணை முதல்வர் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் 48வது பிறந்தநாளை முன்னிட்டு திருச்சி தெற்கு மாவட்டம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றது. மேலும் இதன் ஒரு பகுதியாக திருச்சி தெற்கு மாவட்ட கழகம் சார்பாக மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வரவேற்புரை மாநகர கழக செயலாளர் மண்டல குழு தலைவர் மு. மதிவாணன் தலைமை, திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் முனைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாபெரும் இரத்த தான முகாமை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் துவக்கி வைத்து உரையாற்றினார். இந்த நிகழ்வில் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் வன்னை அரங்கநாதன், சேகரன், சபியுல்லா, மாநில அணி நிர்வாகி செந்தில், மாவட்ட கழக நிர்வாகிகள் கோவிந்தராஜ், செங்குட்டுவன், மூக்கன், லீலாவேலு, குணசேகரன், பகுதி கழக செயலாளர் மோகன் மற்றும் மாவட்ட, மாநகர, பகுதி, ஒன்றிய, நகர பேரூர் கழக நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர்கள், அணிகளின் அமைப்பாளர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். செல்லும் இடமெல்லாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கலாம் குரல் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உதயநிதி ஸ்டாலின் அவருடைய 48வது பிறந்த நாளை முன்னிட்டு DCM 48 என்ற விதத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள், 48 வகையான பல்வேறு நிகழ்ச்சிகள், அது பொதுக்கூட்டமாக இருந்தாலும், நலத்திட்டம் ஒழுங்குகின்ற நிகழ்ச்சியாக இருந்தாலும், கருத்தரங்கமாக இருந்தாலும், பட்டிமன்றமாக இருந்தாலும், அது இது போன்று இரத்த தானம் வழங்குகின்ற ஒரு நிகழ்வாக இருந்தாலும், அதை நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டம் மிக சிறப்பான முறையிலே நடத்திக் கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அன்பிற்கினி அண்ணன் வீரபாண்டியன் அண்ணன் அவர்களுக்கும் வழங்க வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இரத்த தானம் என்பது ஏதோ வெறும்னா ஒரு ரத்தத்தை நம்ம கொடுக்குறோம், அதோட முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது கிடையாது. இது குருதி கொடை என்று சொல்வதை காட்டிலும் இது ஒரு கொள்கை கொடை என்று சொன்னால்தான் அது பொருத்தமாக இருக்கும். காரணம், இன்றைக்கு எத்தனையோ வேறுபடுத்திலாம் மக்களை பார்க்கும் பொழுது, ரத்தம் என்பது வழங்கும் பொழுது ஒரு ஆரியனோட ரத்தம் ஒரு திராவிடனுக்கு போய் சேரும், ஒரு திராவிடோட ரத்தம் ஒரு ஆரியனுக்கு போய் சேரும், ஒரு இஸ்லாமியோட ரத்தம் ஒரு இந்துவுக்கு போய் சேரும், ஒரு இந்துவுடைய ரத்தம் ஒரு கிறிஸ்துவனுக்கு போய் சேரும். எந்த ரத்தம் யாரை காப்பாற்றும் யாருக்குமே தெரியாது. ஆனால் இது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு, ஆனால் நம்மள்கிட்ட ஒரு பிரிவினை உருவாக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து ஒன்றியத்திலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், ஒரு இரத்த தான முகாமில் எங்களுடைய கொள்கையோட கோட்பாடு எவ்வளவு இருக்குது என்பதை தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதையெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆக வருகை தந்திருக்கேன் நீங்க, ஏன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா உங்களை பெற்று எடுத்து உங்களுக்கு தாய்ப்பால் கொடுத்து உங்களை இந்த அளவுக்கு வளர்த்த ஒரு தாய், அந்த பிள்ளை யார் பெற்ற பிள்ளையோ, ஆனால் இன்னைக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று நாங்களும் வரோம், நம்ம உதயண்ணனுடைய பிறந்தநாள் தானே, நாங்கள் இரத்த தானம் தரோம்னு வளர்ந்துருக்க நம்முடைய இளைய சமுதாயம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் வெவ்வேறு பணிகளில் இருந்தேன், கட்சி பணிகள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி நன்கு அறிந்தவர்கள் எல்லோரும் அது தொடர்ந்து இயங்கும், ஏராளமான கிளைகள் இருக்கிறது, தொடர்ந்து நாங்கள் இயங்குவோம். எனவே அந்த திட்டமிட்ட பணிகளை நான் நிறுத்திவிட்டு இங்கே வருவதற்கு ஒப்புக்கொண்டதற்கே காரணம், நமது துணை முதல்வர் நிகழ்வு திமுகவின் நிகழ்வு என்பதோடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேசிய அந்த விதம்
அந்த உரையாடல், அந்த 2 நிமிட உரையாடலில் நான் அமைச்சர் என்கிற எந்த அதிகார துணியும் இல்லாமல் தோழமையோடு அவர் பேசியதுதான் எல்லாவற்றையும் ரத்து செய்துவிட்டு நான் இங்கே வருவதற்கு காரணமாக இருக்கிறேன். இது தந்தையிடமிருந்து கற்றிருக்கலாம், அல்லது முதல்வரிடமிருந்து கற்றிருக்கலாம், அல்லது கலைஞர் அவரிடத்திலிருந்து கற்றிருக்கலாம். இந்த உரையாடல், இந்த தோழமை தான் திமுகவின் பல பலங்களில் ஒரு பலம் என்று நான் நம்புகிறேன். நம்பியார் அவர்கள், நான் படித்திருக்கிறேன், நிறைய கலைஞர்களின் எழுத்துக்களை, கட்டுரைகளை படிக்கிறவர்களெல்லாம் இவரை பற்றி நான் படித்திருக்கிறேன். அதே போன்று அமைச்சரின் தந்தையும் எனக்கு பழக்கம். இதே திருச்சியில் அன்பிலார் ஜனநாயகத்தின் குறியீடு மட்டுமல்ல, ஒரு தோழமையின் குறியீடு கூட அவர். எனவே சான்றிதழ்களை பெற்றுக் கொண்டவர்கள் மீண்டும் இருக்கைகளில் அமருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பொன்முடி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக சரத்குமார் அவர்களை அழைக்கிறோம். தொடர்ந்து யுவராஜ். அடுத்ததாக கோவிந்தராஜன். தொடர்ந்து தினேஷ்குமார். அடுத்ததாக அல்லா பிச்சை. தொடர்ந்து சஞ்சய். அடுத்ததாக அரவிந்தன். அடுத்ததாக கார்த்திக் ராஜா. நிறைவாக விவேக். இளைஞரணியின் ஈடில்லா செயலாளர், தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம். அண்ணா அண்ணா கொஞ்சம் உள்ள வந்துடுங்க. செல்லும் இடமெல்லாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கலாம் குரல் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை அழுத்துங்க.